ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷர்மிளா வாக்ஸ். இன்றைக்கி நாங்கள் மார்னிங்கே கிளம்பிட்டோம். டைம் 3 o'clock இருக்கும். நாங்கள் கிளம்பும் போது ரோட்டில் யாருமே இல்லை. வாங்க எங்கே போகிறோம், என்ன பண்ணுறன்றதை கண்டினியூ பண்ணி பார்ப்போம். ஹலோ, ஒரு 2 புறா தாங்கி போகிறோம். என்னடா டீ கடையில் இருக்கும். அம்மா, இது என்ன இடம்? இது தூசி கிட்ட போகிறது. ஓகே, நாங்கள் காஞ்சிபுரம் போயிட்டுருக்கோம். மார்னிங் ஒரு அரவுண்ட் 4:30 இருக்கும். ஷாம், டைம் என்னன்னு பாரு கரெக்டாக. 4:30. ஃபோன் எடு ஷாம். எக்ஸாக்டாக 4:30 இருக்குது. டீ குடிக்கலான்ட்டு ஸ்டாப்பிங்கில் இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் உள்ள. அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். பிடிக்கல போல் அவனுக்கு, விட்டுரு. பிஸ்கெட் சாப்பிடுவானா? நான் பிளாக் டீ, மில்க் டீ. நான் மில்க் பிடிக்க மாட்டேன், பிடிக்காது. அதனால் இதுலேயும் சுகர் ஜாஸ்தியாக தான் இருக்கு. ஆனால் நல்லா இருக்கு. கிளைமேட் சூப்பராக இருக்குது. வெதர் செம்ம சில்லுன்னு ப்ரீஸோட அழகாக இருக்குது. நல்லாவே இல்லை காம்பினேஷன். பிஸ்கெட் வித் பன்னா. போர்பன் பிஸ்கெட்டில் டீ பண்ண தொட்டு சாப்பிட்றாங்க இவன். அம்மா, நீங்கள் இங்கே வாங்கம்மா. நம்ம மிரர் பார்த்தா ஒரு மிரர் செல்ஃபி எடுக்கணும்ல. அம்மா, கேமராவில் வாங்கம்மா. தம்ப்ளைனுக்கு யூஸ் ஆகும். நம்ம டீ குடிச்சிட்டு எங்கே போகிறோம் அப்படின்றத பாருங்கள். பிரெட் அண்ட் ஜாம் வாங்கணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரெட் அண்ட் ஜாம்லாம். நல்லா இருக்காடா? நல்லா இருக்கா? வாங்கிட்டு 5 rupees தான். நல்லா. இது உக்கல்ல இருக்கிற காஞ்சிபுர காமாட்சி அம்மன் கோவில். நியூவாக கட்டியிருக்காங்க. அது மார்னிங் வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு, லைட்லாம் கொடுத்து. இந்த கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். நாங்கள் ரொம்ப ஏர்லியராக போயிட்டோம். அதனால் கோவில் இன்னும் ஓப்பன் பண்ணலை. ஆனால் அந்த லைட்டோட ரொம்ப அழகாக இருந்துச்சு. கோவில் இன்னும் நட திறக்கலை. அதனால் உக்கல்ல தான் எங்கள் அத்தை வீடு இருக்குது. அதனால் சரி, ஓகே, எங்கள் அத்தையை பார்க்க போகலாம். எங்கள் அப்பா ஆல்ரெடி 2 days பிஃபோரே அங்கே போயிட்டார். சரி, எங்கள் அத்தையை பார்க்க போகலான்ட்டு அங்கே போயிட்டு நம்ம எங்கள் அத்தை வாசல் தெளித்து கோலம் போடுவாங்கள்ல காலையில். சரி, நான் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு கிராமத்தில் வாசல் தெளித்து கோலம் போடலாம் அப்படின்ட்டு பெருக்கிட்டு இருந்தேன். அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த தூண், திண்ணை, அப்புறம் அந்த காலையில் இருக்கிற அந்த சன்ரைஸ். நமக்கு அந்த அளவுக்கு ட்ரைனிங் இல்லை. சாமா அதே கழிவுது. நான் பெருக்கிட்டாங்கலாம். அதையும் யோசிச்சியா? அந்த சின்ன பக்கெட் தண்ணியில் எல்லாத்தையும் ஃபுல்லாக முடிச்சாச்சு. உனக்கு 1.5 பக்கெட் தண்ணி. இது காஞ்சிபுரத்துலேருந்து உக்கில். இது எங்கள் அத்தை வீடு, எங்கள் அப்பாவோட அக்கா வீடு. சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடு. உள்ளே ஓப்பனில் இருக்கும். மழை பெஞ்சால் வீட்டுக்குள்ளே தண்ணியெல்லாம் வரும். நான் அப்புறமா வில்லேஜ் ஹோம் டூர் காட்டுறேன். நான் சூப்பராக இருக்கும். உள்ளுக்குள்ளே நான் காட்டுறேன்.
கோலம் போட போகிறேன். ஏய் எங்கடா போகிறீங்க? எதுக்கையோ ஓடுறாங்க. சொல்லி கொடுங்க எப்படி போடணும்னு. இதுதானம்மா ஹாஸ்டல் கரெக்டா? ம் ஏய் தண்ணியாக இருக்குமா? நல்லா இருக்கும். ம் கொஞ்சம் காயணும் போலமால. போடு போடு போடு. தண்ணியில் எல்லாம் போய்கிட்டே இருக்கு. நீ கோலம் போடுவியா? அடப்பா தம்மா துண்டு தாங்க இருக்குது. தம்மா தூண்டு இருந்தால் என்ன கோலம் போட மாட்டாங்களா? இல்லை எனக்கு அப்பெல்லாம் ஒன்றுமே தெரியாதுல்ல. நீ சிட்டிகள்ன்ற பேரில் அட்டூழியம் பண்ணுற கேளாக இருக்க. அதான் தண்ணியில் எல்லாம் கிராமத்து பொண்ணு. இங்கே பாரு. ஏ ஓடாத வைக்கப்படாத. என்ன இவ்வளோ காலைல கிளம்பிட்டா? ஆ முடிஞ்சிச்சா? செம தண்ணியாக இருக்கு. சரி போதும் விட்றி, நல்லா தான் இருக்கே. இந்த பாருங்க வந்துக்கிட்டே இருக்கு கோலம். அது காஞ்சிரும். இப்படி விடக்கூடாதுல்ல. பேசு. வெற்றிகரமாக முடிச்சிட்டேன். ஓரா பார்த்து தூக்கி போகிறேன். நல்லா 2 நாளாக உங்கள் அக்கா வீட்டில் வந்துட்டு ஜாலியாக இருக்கீங்களா? ஆமாம் ஆமாம், ஆ? எந்த தொந்தரவும் இல்லை. லைவ் குடிச்சிட்டு இருக்காங்க. யூடியூப் லைவ். அழகான இடம். கோவிலுக்கு வந்துட்டோம். காலையில் அத்தை வீட்டுக்கு போயிட்டு அத்தையெல்லாம் பார்த்துட்டு டீலாம் குடிச்சிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் விடிஞ்ச உடனே கோவிலுக்கு நட திறந்தோடனே வந்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. நான் அந்த கோவிலுக்கு வந்து செகண்ட் டைம் போகிறேன். ஆனால் இந்த மாதிரி சன்ரைஸில் வந்து நான் போகலை. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன். சன்ரைஸில் அந்த கோவில் ஃபுல்லாக மிஸ்ட்டு. சீரியஸ்லி ரொம்ப மிஸ்ட்டாக, நம்ம ஊட்டி கொடைக்கானலெல்லாம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு மிஸ்ட்டோடு இருந்துச்சு. கோயில் ஃபுல்லாக சுற்றி காட்டுறது அப்படியே பாருங்கள். அந்த வியூவோட ரொம்ப அழகாக இருந்துச்சு. செம ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு அங்கே. காலையிலேயே கோவிலில் வந்து ஓம் வளர்த்து பூஜை போட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே உள்ளே போகும்போதே அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்துச்சு. சன்ரைஸ் சூரியன் அப்படியே ரெட் கலரில் இருந்தது. செம்ம அழகாக செம்ம பிரைட்டாக இருந்தது. பூஜை போட்டுட்ருக்காங்க அங்கே காலையில். பெரிய கோவிலானா ரொம்ப பெரிய கோவில். கூட்டம் இல்லை, ரொம்ப திருப்தியாக நாங்கள் சாமியை பார்த்து மனசார வேண்டிட்டு அவ்வளோ நேரம் நின்று நாங்கள் சாமியை பார்த்து சாமி கும்பிட்டு வந்தோம். ரஷ்ஷே இல்லை, கூட்டமே இல்லை. காலையில் அவ்வளோ அழகாக இருந்தது எல்லாமே. சொல்லுங்கம்மா.
இந்த இடம் எப்பவுமே நல்ல வாசனை வருது. நாங்கள் போன டைம் வந்து காலையில் சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதிகமே நாங்கள் வந்து ஃபுல்லாக நின்று ஃபுல்லாக அதை பார்த்து அபிஷேகம் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அபிஷேகம்லாம் பார்த்துட்டு அத்தை வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி டிஃபன் சாப்பிட்டு கிளம்புனோம். கிளம்பும் போது அங்கே 2 ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. செம்ம க்யூட்டாக இருந்துச்சு 2 ஆட்டுக்குட்டி மட்டும். அதை வந்து தூக்கி நாங்கள் விளையாண்டுட்டு இருந்தோம். தூக்குங்களேன், இப்போ ரவி ரவி தூக்குங்க தூக்குங்க. ஏய் தள்ள கொம்பை ஓடுதுமா குட்டி குட்டிக்கு எப்படி கும்பிடுறோம். ஆட்டை கடத்துறா மட்டன் பிரியாணி. கருப்பில் மாதிரியே இருக்கு, எல்லாம் கருப்பாக வருது. நான் தூக்கவே இல்லை, அப்படி பிடிச்சிக்கிறேன். ஓடிடு ஓடிடு ஓடிடு. கசப்பு கடை இறக்கி விடு போதும். அவங்க அம்மா எனக்கு எடுத்து அந்த கடையில் இந்த சிப்ஸ் வாங்கி வச்சுட்டு இந்த கடைக்கு போகலாம். நான் வந்து பன்னீர் சோடா கேட்டு நானே வந்து அழுத்து போயிட்டேன். யாருமே பன்னீர் சோடா வாங்கம்மா, வந்தா வாங்கி வைப்போம். கண்டிப்பா வார்த்தைடம்மா வர வச்சாலும் வாங்கி வைக்கணும். எது நீங்க நெக்ஸ்ட் டைம் எப்போ வரும்னு சொல்லலாம், வாங்கி வைக்கிறோம். ஒரு கேஸ் அப்படியே கண்டிப்பா வாங்கி வைக்கிறோம். அதுக்கு இதுக்கப்புறம் அடிக்கடி வருவோம். சரி ஓகே, அடிக்கடி வருவோம். வந்து தானே ஆகணுமா? ஏய் என்னடா நீ என்னடா எடுத்த? பாய். நான் எடுத்துட்டேன்டா. நான் வந்து கொஞ்சம் சிப்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கோவிலுக்கு வந்தோம். அத்தை வீட்டுக்கு இங்கே ஒரு கோவில் இருக்குது. இங்கே வந்து ஒரு பெரிய மரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவுக்கு ஷர்மிளா vlogs சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். See you all. டாட்டா.